சிங்கத்துக்கு செருப்பு போட்ட குரங்கு. ஒரு அடர்ந்த காடு. அங்க காட்டு ராஜாவான சிங்கம் ரொம்ப கம்பீரமா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்ப பார்த்து சுளீர்னு ஒரு முள்ளு சிங்கத்தோட கால்ல ரொம்ப ஆழமா குத்திடுச்சு. ஐயோ அம்மா, வலி, உயிர் போகுதே அப்படின்னு சிங்கம் வலியில துடிச்சுது. முள்ளு குத்துன வலி ஒரு பக்கம் இருக்க அந்த இடம் வீங்கி ரொம்ப செவந்து போச்சு. வலி தாங்க முடியாத சிங்கத்துக்கு கண்கள்லாம் செவந்து பயங்கரமான கோவம் தலைக்கேறிச்சு. எல்லாரும் உடனே இங்க வாங்க அப்படின்னு ராஜா கர்ஜிக்க காடே அதிர்ந்து போச்சு. யானை, கரடி, மான் எல்லாரும் பயந்து நடுங்கிக்கிட்டே ராஜா முன்னாடி வந்து நின்னாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே பதட்டம். சிங்கம் கோவத்துல கத்துச்சு, இனிமே நான் நடக்கிறப்ப என் கால்ல தூசோ முள்ளோ படவே கூடாது. அதுக்கு இந்த காடு முழுக்க மெத்து மெத்துன்னு நான் நடக்க எதையாவது போட்டு பண்ணுங்க. இது என் கட்டளை. ராஜா சொல்றதை கேட்டு விலங்குகள் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னது, காடு முழுக்க மூடுறதா? இது எவ்வளவு பெரிய காடு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பமா பாத்துக்கிட்டாங்க. விலங்குகள் எல்லாம் தயங்குறத பார்த்த ராஜா, என்ன யோசனை, நான் சொல்றதை நீங்க செய்யலன்னா இங்க ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க, ஜாக்கிரதை அப்படின்னு இடி மாதிரி முழங்கினாரு. பாவம் அந்த யானை தான் தும்பிக்கையால மண்ணை வாரி அணைச்சி அந்த வழியை மூட பார்த்துச்சு. ஆனா அதுல காடு முழுக்க புழுதி பறந்து ஒண்ணுமே தெரியாம புகை மண்டலமா ஆயிடுச்சு. கரடி வேக வேகமா தழைகளை பிரிச்சு தரையில பரப்ப ஆரம்பிச்சுது. ஆனா அடிச்ச காத்துல ஒரே நிமிஷத்துல அந்த தழைகள் எல்லாம் பறந்து போயிடுச்சு. கரடிக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப பாவமா நின்றுச்சு. பறக்கிற புழுதியால சிங்கத்துக்கு மூச்சு விட முடியாம இரும்பலே வந்துடுச்சு. முட்டாள்களா, நான் தரைய மூட சொன்னா நீங்க என்ன மண்ணில் மூட பாக்குறீங்க அப்படின்னு சிங்கம் கோவத்துல கத்துச்சு. இந்த கலவரத்தெல்லாம் மரத்துல இருந்து ஒரு குட்டி குரங்கு வேடிக்கை பார்த்துச்சு. கையில ஒரு வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுமே அப்படின்னு அந்த சின்ன குரங்கு மரத்துல இருந்து சர்ன்னு கீழே இறங்கி வந்துச்சு. ராஜா முன்னாடி வந்து நின்னு, மன்னிக்கணும் அரசே, என்கிட்ட ஒரு சின்ன யோசனை இருக்கு, சொல்லலாமா அப்படின்னு பணிவா கேட்டுச்சு. சிங்கம் குரங்க உத்து கவனிச்சுது. இவ்வளோ பெரிய யானையாலே முடியல, சுண்டெலி சைஸ்ல இருக்க ஒன்னாலேயா இது முடிய போகுது அப்படின்னு ஏளனமா சிரிச்சுது. ஆனா குரங்கு அசர்ல 2 தடிமனான மர பட்டத்தோள்களை எடுத்து காமிச்சுது. மன்னா, உலகம் முழுசா தோல் பொத்தி மூட வேணாம், உங்க 2 கால்களை மட்டும் மூடுனா போதும், முள்ளு குத்தாது அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கமும் சரின்னு தலையாட்ட குரங்கு வேகமா செயல்பட்டு அந்த 2 தோல் துண்டுகளை சிங்கத்தோட காலடியில வச்சு காட்டுல உள்ள கொடிகளை கயிறு மாதிரி பயன்படுத்தி இறுக்கமா கட்டி விட்டுச்சு. ராஜா சந்தேகத்தோட மெதுவா அடி எடுத்து வச்சாரு. ஒரு முள்ளு மேல கால் பட்டும் வலிக்கல. அட, இது நல்லா இருக்கே அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். வலி இல்லாம நடக்க முடிஞ்சதும் சிங்கத்துக்கு சந்தோஷம் தாங்கல. குதிச்சு குதிச்சு விளையாடி நடந்து, வாவ், என் காலு பத்திரமா இருக்கு அப்படின்னு குழந்தையா மாறிட்டாரு நம்ம காட்டு ராஜா. இத பார்த்த மத்த விலங்குகளுக்கு அப்பதான் உசிரே வந்துச்சு. அப்பாடி, தப்பிச்சோம் அப்படின்னு யானையும் கரடியும் கை தட்டி சிரிச்சுக்கிட்டு குரங்க பார்த்து ரொம்ப நன்றின்னு சொன்னிச்சிங்க. சிங்கம் அந்த குட்டி குரங்கு பக்கத்துல போய் அன்பா தடவி கொடுத்துச்சு. உருவத்துல நீ சின்னவனா இருந்தாலும் புத்தியில நீ பெரிய ஆளுப்பா அப்படின்னு மனசார பாராட்டுச்சு. இப்படித்தான் அந்த காட்டுல முதல் செருப்பு உருவாச்சு. இப்ப ராஜா முள்ளு என்ன கல்லு மேல கூட ரொம்ப தெம்பா நடந்து போறாரு பாருங்க. பிரச்சனை வேணா பெருசா இருக்கலாம், ஆனா அதுக்கான தீர்வு ரொம்ப சின்னதா நம்ம அறிவுக்கு ஏற்ற தூரத்துலதான் இருக்கும். புத்தி உள்ளவன் பலசாலி. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.